மீசான் டிவியின் தமிழ் பேசும் உறவுகளை அன்போடு வரவேற்றுக் கொள்கிறோம். கடற்படை 2 பெண் அதிகாரிகளால் கைதிகள் மிக மோசமாக அருவருக்கத்தக்க முறையில பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவமும் துன்புறுத்தலும் பதிவாகி இருக்கு. அந்த கேடுகட்ட சம்பவம் எப்படி பதிவாகி இருக்கு, அது சம்பந்தமான பின்னணி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தற்போது பொருட்தகவல நீதவான் நீதிமன்றத்துல நிலுவையில் இருந்து வருகின்ற விசாரணைக்கு உட்படுத்தப்படுகின்ற ஒரு வழக்கு விசாரணையின் பின்னணியில தான் அதற்கான பி ரிப்போர்ட் சமர்ப்பிக்கப்பட்டது. இந்த பி ரிப்போர்ட்ல என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, கடற்படை விசேட புலனாய்வு பிரிவை சேர்ந்த 2 பெண் அதிகாரிகளால சில கைதிகள், அதாவது சட்டவிரோதமாக தடுத்து வைக்கப்பட்ட கன்சைட் வதை முகாமில் வதை செய்யப்பட்டு கொண்டிருந்த கைதிகள் மிக மோசமான அநாகரிகமான முறையில பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாக்கப்பட்ட சம்பவம் குறித்த அறிக்கைகள் தான் அதில் குறிப்பிடப்பட்டிருக்கு. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, குறித்த 2 பெண் அதிகாரிகளும் கன்சைட் வதை முகாமுக்குள்ள சென்று குறித்த கைதிகளை அணுகி சுய இன்பம் காணணும் அப்படின்னு சொல்லி நிர்பந்தம் செஞ்சிருக்கிறாங்க. அவமானப்பட்டு வெக்கத்தோட, பயத்தோட, பதத்தத்தோட அதுல ஒரு கைதி அழுதுதாகவும் சொல்லப்படுது. விடவே இல்லையே, அதை பார்த்து கைகொட்டி சத்தமாக சிரித்ததாகவும், அதை தாண்டி மனக்குடல்ல சில கருவிகளை உட்புகுத்தியதாகவும், இதுக்கு மேல ஓரின சேர்க்கையில ஈடுபடணும் அப்படின்னு சொல்லி நிர்பந்திச்சு அவைகளை ரசித்ததாகவும் தான் அந்த பி அறிக்கையில சொல்லப்பட்டிருக்குது. கண்கண்ட சாட்சி ஒருத்தர் தான் இதை இப்போது சிஐடியினருக்கு சொல்லியிருக்கிறாரு. அது ஒரு மீனவர் என்பதும் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம். இந்த ஒரு பாதக செயல் இப்போது வெளிச்சத்துக்கு வந்திருக்கு. இங்க முதல் விஷயம், ஒரு பெண் அப்படின்னாலே அதுக்குள்ள மிகப்பெரிய சமூகத்தை கட்டி எழுப்புகின்ற கேரக்டர் இருக்கும் இல்லையா? தாயாக, சகோதரியாக இப்படின்னு சொல்லி குடும்பங்களை தாங்கி சமூகத்துடைய நிறுவனங்களை வளர்த்து விடுகின்ற பாத்திரங்களை காத்திரமாக செஞ்சவங்க தான் பெண்ணினம். அந்த பெண்ணினத்துக்கே ஒரு அவமானமாகவும் தலைகுனிவாகவும் நாட்டுக்கே மிகப்பெரிய ஒரு கேவலமாகவும் இப்போது இந்த செய்தி ஊடகங்கள்ல கசிய ஆரம்பிச்சிருக்கு. இந்த வழக்குடைய பின்னணி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, 2009ஆம் ஆண்டு மே மாதம் அளவுல கேகால பிரதேசத்தை சேர்ந்த சாந்த சமரவீர, அதே போல இப்பாகமுவ பிரதேசத்தை சேர்ந்த பிரகீத் என்ற 2 இளைஞர்கள் கடத்தப்படுறாங்க. இவங்களை தடுத்து வைத்தது கன்சைட் வதை முகாம்ல. சாந்த சமரவீர குர்நாகல் பகுதியில் இருக்கின்ற போலீசாரால் கைது செய்யப்பட்டு சுகையினம் காரணமாக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டவர் அங்கிருந்து காணாமல் போனார் என்பதுதான் போலீஸ் ரெக்கார்டிங். ஆனா கடற்படையினரால் வைத்தியசாலையில் இவங்க கடத்தப்பட்டாங்க. கடத்து கன்சைட் வதை முகாமில் தடுத்து வைக்கப்பட்டாங்க. இந்த சந்தர்ப்பத்துல தான் இந்த 2 கைதிகளுக்கும் எதிராக இந்த வன்கொடுமை நடந்து முடிஞ்சிருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தை கண்கண்ட சாட்சியாக, அப்போது அந்த வதை முகாமில் பல்வேறு சித்திரவதைகளுக்கு ஆளாக்கப்பட்டு கொண்டிருந்த முல்லைத்தீவு பிரதேசத்தைச் சேர்ந்த ஒரு மீனவர் தான் இந்த வாக்குமூலங்களை இப்போது நீதிமன்றத்துல சொல்லி இருக்கிறாரு. இவர் எப்படி அதுக்குள்ள சிக்கினார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மீனவர் அவருடைய 2 சகோதரர்களோட கடற்பரப்புல மீன்பிடிச்சு கொண்டிருக்கிற சந்தர்ப்பத்துல முல்லைத்தீவு பிரதேசத்துல அந்த பகுதியில அந்த கடற்பரப்புல கடற்படையினரால் கைது செய்யப்பட்ட அந்த சந்தர்ப்பத்துல அந்த சம்பவ இடத்திலே அவருடைய 2 சகோதரர்களையும் படுகொலை செய்துவிட்டு இவரை இந்த கன்சைட் வதை முகாமுக்கு கொண்டு சென்றதாகவும் 3 ஆண்டுகள் சித்திரவதை செய்ததாகவும், இது போன்ற பாலியல் வன்கொடுமைகள், பாலியல் துன்புறுத்தல்கள் தமக்கும் நடந்ததாகவும், இப்போது தனக்கு நீதி வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லதோட அந்த சிறைக்குள் இருக்கின்ற பொழுதுதான் இந்த 2 பேருக்கும் இந்த பெண் அதிகாரிகள் இப்படியான பாலியல் துன்புறுத்தலை செஞ்சாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை அதை தான் கண்ணால் கண்டதாகவும் இப்போது இந்த மீனவர் வாக்குமூலம் வழங்கியது மட்டுமல்ல, இவர் நீதிமன்றத்துல இந்த சாட்சியத்தை சொல்லியிருக்கிறாரு. இது மிகப்பெரிய ஒரு சான்றாக இப்போது சாட்சியமாக ஆகி இருக்குது என்பதோட இவர் 2009ஆம் ஆண்டு கைது செய்யப்பட்ட 2011ஆம் ஆண்டு வரைக்கும் இந்த வதை முகாமில் பல்வேறு வதைகளுக்கு ஆளானதாகவும், பிறகு இந்த கடற்படையிலிருந்து அவர் புனர்வாழ்வு மையத்துக்கு அனுப்பப்பட்டு அங்கிருந்து சான்றிதழ் கொடுக்கப்பட்டு இவர் சமூகத்தோடு இணைக்கப்பட்டதாகவும் சொல்லப்படுது. இவர் சொல்கிறார், எனக்கும் பயங்கரவாத செயற்பாடுகளுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. நான் ஒரு கூலி தொழிலாளி, மீன்பிடி தொழிலையே தொழிலாக கொண்டவன். எனக்கும் இதற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. இருந்தாலும் என்னை புனர்வாழ்வு அளித்து இப்படி என்னை சமூகத்தில் சேர்த்திருக்கிறார்கள். எனவே இது குறித்த விசாரணை வேண்டும், எனக்கு நீதி வேண்டும், பாதிக்கப்பட்ட எனது 2 சகோதரர்களுக்கும் நீதி வேண்டும் அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் இப்போது அவர் நீதிமன்றத்துல முன்னிலையாகி சொல்லியிருக்கிறாரு.
அத்தோடு குறித்த இந்த தடுப்பு முகாம்ல, சித்திரவதை முகாம்ல 195 கைதிகள் அவர் வாழுகின்ற காலத்தில், அவர் தடுத்து வைக்கப்பட்ட காலத்தில் இருந்ததாகவும் சொல்லியிருக்கிறார். இவர்களுக்கு என்னென்ன கொடுமைகள் நடந்ததோ தெரியல. இவை அனைத்தும் நிச்சயமாக வெளியில் வரும் என்பதுதான் இப்போது மிகப்பெரிய ஒரு பேசுபொருளாக எதிர்பார்ப்பாகவும் இருக்குது. இப்போது இந்த கடற்படையினருக்கு இருக்கின்ற அடுத்த ஒரு சவால் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சட்டவிரோதமாக இந்த மீனவரை கடத்தி அவருடைய 2 சகோதரர்களை படுகொலை செய்து இவரை நீதிமன்றத்துக்கு காட்டாமலே புனர்வாழ்வுக்கு அனுப்பி வைத்து, புனர்வாழ்வு அளிக்கப்பட்டவர் என்ற சான்றிதழ் கொடுத்த அனைத்து விடயங்களும் மிகப்பெரிய ஒரு சான்று பொருளாகவும் சாட்சிகளாகவும் இப்போது இவர்களுக்கு எதிராக மாறி இருக்குது என்பதும் இப்போது மிகப்பெரிய ஒரு பேசுபொருளாகவும் கவனிக்கப்பட வேண்டிய விடயமாகவும் மாறி இருக்குது. அதே போன்று குறித்த சாட்சியம் வழங்கியவரை இப்போது மிரட்டுவதாகவும் அச்சுறுத்துவதாகவும் நீதிமன்றத்துல இப்போது குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுது. இவை அனைத்து குற்றச்சாட்டுகளையும் இப்போது குறித்த பெண் அதிகாரிகளை மறுத்து வருவதாகவும் சொல்லப்படுது. காலம் கடந்தாச்சு, இந்த விடயங்கள் எதுவுமே தமக்காக செய்யப்பட்டதல்ல, யுத்த காலத்தில் நடந்தவை, யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்பதற்காக செய்யப்பட்டவை என்று இவர்கள் சார்பாக முன்னிலையான சட்டத்தரணியோட வாதங்களை முன்வைச்சாங்க. காலம் கடந்தாலும் நீதி என்பது மறுக்கப்படுமா, மறைக்கப்படுமா? என்னதான் இருந்தாலும் இது குறித்த விசாரணைகள் இப்போது துரிதப்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த வழக்கு விசாரணை குறித்து கிட்டத்தட்ட 14 மிக முக்கியமான கடற்படை புலனாய்வு பிரிவோடு சம்பந்தப்பட்ட மற்றும் போலீஸ் அதிகாரிகள் கைது செய்யப்பட்டு இப்போது விளக்கமறியல் வைக்கப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்படுறாங்க. 14 பேர் என்பது மிகப்பெரிய தொகை. அது மட்டுமல்ல, இதில் மிக மிக முக்கியமான பட தளபதிகள், அதே போல புலனாய்வு பிரிவின் பணிப்பாளர்களாக பிரதானிகளாக இருந்தவர்களும் கைது செய்யப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்படுறாங்க. குறித்த 2 பெண் அதிகாரிகளும் தற்போது விசாரணைக்கு உட்படுத்தப்படுறாங்க. விளக்கு மறியல் நீடிக்கப்பட்டு கொண்டே செல்வதை பார்க்க முடிகிறது. என்னதான் இருந்தாலும் இதற்கான நீதி கிடைக்கணும் அப்படின்றதுதான் இப்போது மக்களுடைய பிரார்த்தனையும் பாதிக்கப்பட்டவர்களுடைய வேண்டுதலும். இந்த பெண் அதிகாரிகளுக்கு எதிராக வைக்கப்படுகின்ற குற்றச்சாட்டுகள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாலியல் துன்புறுத்தல், மன ரீதியான தாக்குதல் இவர்களுக்கு மேற்கொள்ளப்பட்டது, இவர்களுடைய அடிப்படை உரிமை மீறப்பட்டிருக்குது, அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணியிருக்கிறாங்க, சட்டவிரோதமான கடத்தல், துன்புறுத்தல், சித்திரவதை ஒன்று நடக்குது என்பது தெரிந்தும் அதை கண்டுகொள்ளாமல் அவை மறைப்பதற்கு துணையாக இருந்தது, அத்தனை கடத்தல்களுக்கும் பக்கபலமாக இருந்தது என்ற பல்வேறு குற்றச்சாட்டுகள் இப்போது இந்த 2 பெண் அதிகாரி மீதும் வைக்கப்பட்டிருக்குது. இத்தனை ஆண்டுகள் கழித்து எதற்காக இப்போது இந்த விடயங்கள் வெளியில் வருகிறது என்ற கேள்வியும் இப்போது சாதாரண குடிமகனாக உங்களுக்கு எழுந்திருக்கும். கடந்த காலங்கள் இவைகளை முறையிடுவதற்கும் பாதிக்கப்பட்டவர்கள் நீதி கேட்பதற்கான எந்த சாத்தியப்பாடும் சூழ்நிலையும் இருக்கல்ல. இப்போது அதற்கான காலம் கழிந்திருப்பதனால இது குறித்த பாதிக்கப்பட்டவர்கள் இப்போது நீதி கிடைக்கும், சட்டம் அனைவருக்கும் சமமான ஒரு சூழல் உருவாகி இருக்கிறது, தராதரம் பார்த்து சட்டம் நடைமுறைப்படுத்தப்படுவதில்லை என்ற ஒரு மனநிலை உருவானதன் காரணமாகத்தான் தமக்கான பாதுகாப்பு வழங்கப்படும், மிரட்டலோ அதட்டலோ எதுவும் நடக்காது, சட்டம் தம்மையும் பாதுகாக்கும், தமக்கு இழைக்கப்பட்ட அநீதிக்கு நீதி கிடைக்கும் என்ற மனோநிலை பிறந்ததன் காரணமாக சாதாரண மீனவர் இப்போது எனக்கும் நீதி வேண்டும், சக தடுத்து வைக்கப்பட்ட கடத்தப்பட்ட பாதிக்கப்பட்டவர்களுக்கும் நீதி வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை இப்போது தைரியமாக அவர் நீதிமன்றத்துக்கு முன்னிலையாக சாட்சியமாக வழங்கியிருப்பது என்பது ஒரு ஆரோக்கியமான விடயமாக மீசான் டிவி பார்க்குது. இன்னொரு விஷயம் குறித்து எப்படி வெளி உலகத்துக்கு தெரிய வந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா, 11 மாணவர்கள் கடத்தப்பட்ட சம்பவம் குறித்த விசாரணையை சிஐடியினர் மேற்கொண்ட சந்தர்ப்பத்தில் தான் கன்சைட் வதை முகாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருப்பதாகவும், அங்க கள விஜயத்தை மேற்கொண்டவங்க அந்த சுவர்ல ஒரு விலாசம் இருக்குது, ஒரு அட்ரஸ் இருக்குது, அதை பார்த்துத்தான் இந்த 2 நபர்கள் கடத்தப்பட்ட சம்பவம் வெளியே வந்தது. அது குறித்த விசாரணையில் தான் இப்போது இப்படியான பாலியல் வன்புணர்வு, பாலியல் துன்புறுத்தல் இடம்பெற்ற ஒரு சங்கதியும் வெளி உலகுக்கு தெரிய வந்திருக்குது. இவர்களுக்கு பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி கிடைக்கணும். 15 ஆண்டுகள் இந்த குடும்பங்களுடைய அவலநிலை, கவலை, துக்கம், சஞ்சலம், நியாயம் கிடைக்காதா என்ற இயக்கத்துக்கு காலம் இப்போது பதில் சொல்ல ஆரம்பிச்சிருக்கு என்பதுதான் மீசான் டிவியினுடைய பார்வை. இந்த சந்தேக நபர்கள் சார்பான முன்னிலையான சட்டத்தரணிகள் சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, காலம் கடந்தாச்சு, மீண்டும் இதை ஏன் தோண்ட வேண்டும், இப்போது மருத்துவ அறிக்கையெல்லாம் பெற முடியாது அப்படின்னு பல்வேறு விஷயங்களை சொல்லியிருந்தாங்க. யுத்தம் என்ற ஒரு விஷயத்தை சொல்லியே மொத்த விஷயத்தை முடிக்கின்ற சூழ்நிலை மாற வேண்டும். என்னதான் இருந்தாலும் சட்டவிரோதமான கடத்தல், கைது, துன்புறுத்தல் அப்படின்னு பல்வேறு விஷயங்களால் பாதிக்கப்பட்ட இந்த குடும்பங்களுக்கு நீதி நியாயமும் கிடைக்கட்டும். மக்கள் வரிப்பணத்துல மக்களை காக்க வேண்டிய, மக்களுக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டிய, தான் பாதிக்கப்பட்டால் பாதுகாப்பு துறையினரை அணுகலாம் என்ற மனநிலையை உருவாக்க வேண்டிய பாதுகாப்பு அதிகாரிகளால், குறிப்பாக பெண் அதிகாரிகளால் மிக மோசமாக பாலியல் துன்புறுத்தல் அப்படின்ற ஒரு விஷயம் 2 இளைஞர்கள் மற்றும் பல கைதிகளுக்கு நடந்திருக்கு அப்படின்றது
சொல்லி மாள முடியாத ஒரு துன்பம் மனித குலத்துக்கு தலைகுனிவை ஏற்படுத்தி இருக்கின்ற ஒரு அவமானம் என்றுதான் சொல்ல நினைக்குது. பொறுத்தது பார்க்கலாம் இந்த வழக்கு குறித்து என்னென்ன விஷயங்கள் நடக்க போகுதோ அப்படின்னு சொல்லி. எனவே ஊழல் இல்லாத, லஞ்சம் இல்லாத, கொடூரம் இல்லாத ஒரு சூழ்நிலை உருவாகின்ற ஒரு நாடாக எமது தேசம் மாறட்டும் என்ற ஒரு பிரார்த்தனையோடு மற்றொரு காணொலியிலே உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி.